வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் சம்சம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பாலில் பண்ணுற ஸ்வீட்டுங்க, அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சம்சம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவு கெட்டியான பால் எடுத்திருக்கேங்க. பால் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நடுவில் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். பால் நல்லா கொதித்து வந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் இல்லாட்டி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாங்க. சேர்த்ததும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, பால் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி திரிஞ்சு வர ஆரம்பிக்காட்டி இன்னும் கொஞ்சம் வினிகர் இல்லாட்டி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பன்னீர் நல்லா தனியாக வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம பன்னீரை வடிகட்டிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை 2-3 தாட்டி நல்லா தண்ணியில் அலசி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நம்ம சேர்த்த வினிகரோட ஃப்ளேவர்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் அலசி விட்டுக்கிறோம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி துணியை நல்லா இருக்க கட்டி அதில் இருக்க தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துகிட்டு 30 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 30 நிமிஷம் ஆகிருச்சு. அதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சு ட்ரை ஆகிருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நல்லா உதுத்து விட்டுட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி உள்ளங்கையை வச்சு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு இல்லாட்டி சோள மாவு சேர்த்துடலாம். மறுபடியும் இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருச்சுங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1½ கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 1½ கப் அளவு சர்க்கரைக்கு 6 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. இதை நல்லா கொதித்து வரட்டும். 10 நிமிஷம் ஆகிருச்சுங்க, நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் பாலை ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சிடலாங்க. 15 நிமிஷம் ஆகிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கலாம். இது கூட பால் 1/4 கப் அளவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட பவுடர் பண்ண சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் பால் பவுடர் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குறைவான தீயில வச்சு கண்டினியூஸாக நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் குங்குமப்பூ கலந்த பால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூவை 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெதுவெதுப்பான பாலில் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க. அதுதான் இது. இப்போ இதை கண்டினியூஸாக நல்லா கிண்டி விட்டே இருங்க. நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வரும். நல்லா திக்காகி பாத்திரத்தோட ஒட்டாமல் பதத்துக்கு வந்துடுங்க. இது கரெக்டான பதம் தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீர் பால்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து இதில் கத்தியை வச்சு சென்டரில் நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை 1 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளே வச்சிடலாம். இதில் நம்ம டெக்கரேஷனுக்காக செர்ரி வச்சிடலாம். பார்க்கவே செமையாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சம் சம் செமையாக ரெடி ஆகிருச்சு. இது ரசகுல்லா மாதிரி தாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணி இன்னும் டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.